வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த அழகான நார்மல் நாட்டு புதிய டிசைன் வயர்கூடையோடைய மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ரோல் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஒரு ஆர்டருக்காக தான் இந்த கூடையும் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து 2 கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. பேஸ் நல்லா அகலமாகவே போட்டிருக்கு. ஸோ நமக்கு நிறைய வந்து திங்ஸு கேரி பண்ணிக்கிற அளவுக்கு போட்டிருக்கு. இது வந்து நான் மெஜந்தா கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஜந்தா கலரில் ஃபுல்லுமே ஒயர் கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரு மெஜந்தா கலரே யூஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒரு கூடை. மறுபடியும் கூடையோட மேல் பாகத்தில் மட்டும்தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதனோட அளவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, எத்தனை ஒயர் கட் பண்ணணுன்னா 24 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 6 ஸ்கேல் அளவில் 24 ஒயர் கட் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து நான் மொத்தம் 10 லைன் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நார்மலாக எப்பயும் போல் கார்னர் திருப்பிடுங்க. மேலே ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 6 லைன் ஹைட் போட்டுக்கிறோம். மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 6 லைன் போட்டுட்டு, மறுபடியும் ஒயிட்டில் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு, மறுபடியும் 6 லைனு க்ரீனை யூஸ் பண்ணி போடுறோம். மறுபடியும் ஒரு லைன் ஒயிட் போட்டுட்டு, மறுபடியும் மேலே ஒரு 7 லைன் போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி விட்டுருங்க. ஸோ அது போல் பண்ணினீங்கன்னா பாருங்கள், இது போல் ஒரு அழகான கூடை நமக்கு ரெடி ஆயிரும். உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடுங்க. ஹேண்டிலுமே சிங்கிள் கலர்லேயே நான் 4 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உள்ளே ஒயர் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹேண்டில் போட்டாச்சு. போட்டுட்டு இது போல் பட்டன் அடிச்சிருங்க. பார்க்குறதுக்கு இனிமேல் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். கூடைக்கு அடிபாகத்துலேயும் இது போல் பட்டன் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரமாக கூடை தேய்மானம் வராமல் ரொம்ப நாள் லைஃப் வரும். அப்படிங்கிறதுனால இது போல் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பிங்க்குக்கு வந்து நமக்கு இந்த கலர் சூப்பராக இருக்குது. இந்த ஒயிட் ஒயர் இதே போல் ஒரு ஸ்கேல் அளவு கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே நான் ஒரு பூ டிசைன் போட்டிருக்கேன். 2 சைடுமே இதே போல் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ளைனாக விடுறத விட இது போல் சின்ன சின்ன ஒர்க்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த நடுவில் மட்டும் 6 லைன் போடும்போது ரன்னிங் ஒயர் கலர் சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா இந்த டிசைனை சூப்பராக கிடச்சிரும். கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது நமக்கு லஞ்ச் பேஸ்கட்டோட பெரிய சைஸாகவே இருக்குது. ஸோ நம்ம வெளியில் கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பெரிய கூடையாகவே கிடச்சிருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கூடை வந்து பர்ஃபெக்டான ஹைட்டுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. மூளை திருப்புறது எப்பயும் போலவே தான். இதில் அந்த கூடமையோட ஹைட்டு ஃபுல்லுமே நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம இதை ஹைட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த லைன்ஸ் ஈவனாக வரும். அந்த டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு அதே இதில் நமக்கு வரும். நான் ஏணிப்படி முடித்து கூடையோட சைடில் வர மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தெரியும். அப்படிங்கிறதுனால நான் பாருங்கள் சைடில் வர மாதிரி வச்சு நான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கு ஏணிப்படி முடிச்சிருக்கிறதும் தெரியாது. அதே போல் நேர்கோட்டில் வர மாதிரி ஏணிப்படி முடிச்சு வச்சுருக்கேன். எப்பயும் நமக்கு கிராஸ் வைஸாக அப்படியே சைடாக வரும். இது வந்து 1 by 1 ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி நான் வச்சு போட்டிருக்கேன். ஸோ நமக்கு அதில் ஏணிப்படி முடிச்சிருக்கிறதே தெரியாது. கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கைப்பிடி எப்பயுமே உள்வயர் கொடுத்து போடுங்க. போட்டோம்னா தான் கைப்பிடி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு போனாலும் நல்லா வெயிட்டு தாங்கும். நீங்கள் கான்ட்ராஸ்டான கலரை யூஸ் பண்ணி எந்த மாதிரி வேணாலும் போடலாம். பார்க்குறதுக்கு இதே போல் டிசைன் நமக்கு கிடச்சிரும். இதுக்கு நமக்கு கைப்பிடியோடு சேர்த்து ஒரு 2 ரோல் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் ஒயர் மட்டும்தான் மீதி வரும். ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.